ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலவெண்ட்டாக லிங்க் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் அந்த டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏமனில் வந்து போர்ட் ஆஃப் முக்காலா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து நியூஸில் வந்துச்சு. அது எங்கே இருக்குன்னா ஏமன் வந்து முக்காலா, அதனுடைய கேபிட்டல் என்னன்னா சைனா. இஷ்யூஸ் ரிலேட்டடாக ஏமன் வந்து நிறைய டைம் வந்துருக்கனால மேப் ரிலவெண்ட்டாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏமன் வந்து சவுதி அரேபியா அண்ட் ஓமன் வந்து பார்டர் பண்ணியிருக்கு. அதே சீலிங்னு எடுத்துக்கிட்டால் கல்ஃப் ஆஃப் ஆடன், ரெட் சி பார்டர் பண்ணியிருக்கு. ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஆடன் வந்து லிங்க் பண்ணுறது பாபல் ஏ மண்டப் ஸ்டேட் தான். தென் அதர் இஷ்யூஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்னென்னா மோச்சா, டேஸ், தலை, லாயிச், ஆடன், நுகோப். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். போர்ட் வெல் நோன் ஆஸ் காமராஜர் போர்ட், first major port in India registered as a company. Mundra port, largest privately owned port in India. Third, Visakhapatnam, largest container port in India. இது வந்து 2023 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா என்னன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட், நவுசேனா தான். இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐஎம்எஃப் வந்து இந்தியாஸோட க்ரோத் பொசிஷனை வந்து 6.6லேருந்து 7.3 வந்து இன்க்ரீஸ் ஆகும் கரண்ட் ஃபினான்சியல் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் GS3 இந்தியன் எக்கனாமிக், GS2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஃபிலிம்ஸில் எக்கனாமிக்னு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 வந்து இந்தியன் எக்கனாமிக் சிலபஸ் கூட லிங்க் பண்ணலாம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ஜனவரி 26 ஐஎம்எஃப் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதை நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து 6.6லேருந்து 7.3 வந்து 25-26 ஃபினான்ஷியல் இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் சொன்னதை கம்பேர் பண்ணும்போது 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் வந்து இவ்வளோ வந்து நம்மளுடைய இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கர் தென் எக்ஸெப்டட் க்ரோத் Q3 அந்த குவார்ட்டரில் வந்து அதிகமான இந்தியாவில் வந்து எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ தானே வந்து நியூ இயர் ஃபெஸ்டிவல், பொங்கல் ஃபெஸ்டிவல் அது மாதிரி இருந்துச்சுல்ல, தீபாவளி ஃபெஸ்டிவல், அதனால் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து க்ரோத் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ராங்கர் மூமெண்டம் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட் தான். டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ரீசன் வந்து அப்கிரேட் ஆகுது, அதுதான் மெயின் ரீசன். அவுட்லுக் அகெட் க்ரோத் வந்து எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் 26-27 6.4% வந்து மாடரேட்டாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன் இந்த மாடரேஷன்னா சைக்ளிக்கல் அண்ட் டெம்பரரி ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து ஒரு சில பொருளோட டிமாண்ட் வந்து அதிகமாக கம்மியாகல, அதை பொறுத்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இந்தியா வந்து ஹை லெவல் தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்துச்சா நெக்ஸ்ட்டு குளோபல் லெவலில் இது மாதிரி க்ரோத் அவுட்லுக் ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இந்தியா வந்து என்னது 7 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்களா, ஆனால் ஓல்டு ஆவரேஜ் எடுத்துகிட்டால் ஜஸ்ட் 3.36% தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே 2027 3.2% தான் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து பெட்டராக வந்து க்ரோத் ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் வேர்ல்டில் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா குளோபல் அன்சர்டனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கா, அதே மாதிரி வெனிசுலாவில் இன்டர்னல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, ஆயில் டிமாண்ட், அது மாதிரி எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட், அதாவது பணவீக்கம் இந்தியாவில் எது மாதிரி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து நியர் டார்கெட் லெவல்ஸ். ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் டார்கெட் 4 ± 2 அந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அது வந்து ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளைன் வந்து எதனாலனா பணவீக்கம், அதாவது பொருளாக அந்த ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதனோட இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தென் கீ டேக்ஸ் என்னென்னா இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டர் க்ரோயிங் மேஜர் எக்கனாமிக்ஸ்னு இதில் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா குளோபல் ஆவரேஜ் ஜஸ்ட் 3.3 இருக்கா, இந்தியாவில் வந்து 6 ரேஞ்சில் இருக்குது. தென் வந்து இது வந்து எது மாதிரி டெவலப் ஆகிருக்குன்னா நம்ம டொமஸ்டிக் மூமெண்டம் அண்ட் மேக்ரோ ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் பாலிசியும் நல்லா இருக்குது. தென் வந்து நம்ம இந்தியா தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாக, அதனால் டொமஸ்டிக் டிமாண்டும் மெயின்டைன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்குது. டாப்பிக்கில் வேண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். குளோபல் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ப்ரிப்பேர்டு பை, இது வந்து யூபிஎஸ்சி 2014 கேட்ட கொஸ்டின். கரண்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஐஎம்எஃப். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், இந்தியா யூஏஇ டிஃபென்ஸ் டைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து ரீசெண்டாக அவங்க பிரசிடென்ட் வந்து யூஏஇ பிரசிடென்ட் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இப்போ வந்து நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. இபிஎஸோட சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 IR, GS3 செக்யூரிட்டி, ப்ரிம்ஸில் வந்து இந்தியா யூஏ ரிலேஷன்ஸ், LNG ரேட், இன்வேஸ் கார்பரேஷன், அதில் வந்துட்டா கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துகிட்டா குரூப் 1ல் பேப்பர் 2ல் IR,
அதே மாதிரி பேப்பர் 1ல் GS3ல் இந்தியன் எக்கனாமி அது மாதிரி லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியா UAE வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதனோட எய்ம் என்னென்னா பைலேட்ரல் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இதை வந்து யார் சைன் பண்ணாங்கன்னா UAE பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நெய்ன் அவர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஏன் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா கல்ஃப் ரீஜனில் வந்து மிலிட்ரி டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் மேப் பேஸ் பார்த்தோம்ல, ஏமனில் வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு. கல்ஃப் ரீஜனை சுற்றியும் வந்து ஈரான், இஸ்ரேல் அது மாதிரி எல்லாமே வந்து வார் சுச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியா UAE இப்போ பண்ணியிருக்கல, அதே மாதிரி சவுதி அரேபியா நம்ம மேஜர் ட்ரேட் பார்ட்னராக இருந்தாலும் பாகிஸ்தான் கூட வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து UAE வந்து பக்கமே இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் வேணுன்றதால இந்தியா கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான் க்ரோயிங் செக்யூரிட்டி ப்ரெஷர் அந்த UAE இந்த எல்லா ரீசனும் வந்து ப்ரெஷர் வந்து UAE மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் LOI என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க். ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் அக்ரிமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக எது மாதிரி ஃபியூச்சர்லையும் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம், அதாவது லாங் டேர்ம் டிஃபென்ஸ் கொலாபரேஷன் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம், அந்த ஐடியாவில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோ இமிடியேட் கான்ஃப்ளிக்ட் மட்டும் லிங்க் பண்ணது இல்லை. இது மட்டும் இல்லாமல் அதில் இம்பார்ட்டன்ட் 2 அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி டீல் UAE வந்து எனர்ஜிக்கு சொல்ல வேணும். ஸோ வந்து HPCL வந்து 0.5 MMTA LNGயை வந்து UAE கம்பெனி ADNOC கிட்டேருந்து 10 இயர்ஸுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 2027 இந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்தியா வந்து பேஸ் செக்டர் வந்து டாமினன்ட் ஒன்றா, அதனால் வந்து இன்பேஸ் இந்தியா அவங்க வந்து UAE பேஸ் ஏஜென்சி கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ப்ராடர் இந்தியா UAE டைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் பைலேட்ரல் ட்ரேட், அதாவது 2032 வந்து ட்ரேட் மட்டுமே 200 பில்லியனாக வந்து மாற்றணும், அது மாதிரி ஒரு எய்மும். கோஆப்ரேஷன் அமாங் டிஃபென்ஸ், எனர்ஜி, ஸ்பேஸ், ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் இந்த ஃபீல்டெல்லாம் வந்து கோஆப்ரேஷன் வந்து பைலேட்ரலாக வந்து மோர் அண்ட் மோர் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு லாங் டேர்ம் இம்பேக்டில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வாட் இஸ் த டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ்? இது வந்து UPSCயில் 2018 கேட்ட கொஸ்டின். அண்ட் இஸ்ரேல் ரேடார் சிஸ்டம், இந்தியாஸ் இன்டெலிஜென்ஸ் ஆன்டி மிசைல் ப்ரோக்ராம், C an American anti-missile system, D a defense collaboration between India and South Korea. Correct answer என்ன? Option D. Option C. Sorry friends. Then editorial பார்க்கலாம். In a changing world, it is a small tables and big dividends. இது வந்து UPSCயோட லிங்க் பண்ணால் GS2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டியோட லிங்க் பண்ணலாம். எஸ்ஏ பேப்பரில் வந்து சேஞ்சிங் குளோபல் ஆர்டர், யூனிலேட்ரலிசம், இந்தியாஸ் டிப்ளமசி ஸ்ட்ராட்டஜி அந்த டாப்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். TNPSCயில் குரூப் 1ல் GS2 ஃபாரின் பாலிசி, GS3 எக்கனாமிக் டிப்ளமசி, GS2வில் வந்து இந்தியா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஃபிலிம்ஸ்லேயும் வந்து பிளேசஸ் அண்ட் குரூப்பிங் இன் நியூஸ், இன்டர்நேஷ்னல் சமிட் அண்ட் அலையன்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு core idea and context. Global order fragmented, big multilateral firms are weak on delivery. அப்படின்னா என்னென்னா ஒரு WTO எடுத்துக்கோங்க, ஒரு யுனைடெட் நேஷன் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இஸ்ரேல் உக்ரைன் வார் வருதா, நிறைய லீவ்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது கிட்டத்தட்ட 190 மெம்பர்ஸ் இருக்க ஆர்கனைசேஷனால் ஒரு இஷ்யூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட் USA வந்து நிறைய தாள் வந்து நாங்கள் வந்து போர் நிறுத்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்களே, அது மாதிரி ரீஜனல் வந்து குரூப்பிங் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு லார்ஜ் ஆர்கனைசேஷனோட, அது மாதிரி சொல்கிறாங்க. ரியல் அவுட்கம்ஸ் நவ் கம் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் ஃபோக்கஸிங் குரூப்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி லைஸ் ஆன் டிப்ளமேட்டிக் ஒயிட் பேஸ் ஆர் நீட் கோஆர்டினேட்டிங் பட் லேக்கிங் லீடர்ஷிப். அதாவது வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் லீடர்ஷிப் ரோலில் வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர் இல்லாட்டி வந்து மெம்பர் இல்லாமல் தான் இருக்கும். அது மாதிரி வந்து லீடர்ஷிப் வந்து இந்தியாக்கிட்ட கொஞ்சம் லேகிங் ஆகுது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பைலேட்ரல் டிப்ளமசி ரிமென்ஸ் இம்பார்ட்டன்ட் பட் கொலிஷன் மேட்டர் மோர் இன் 2026. பைலேட்ரல் இந்தியா வந்து நிறைய வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அதை விட ரீஜனல் அக்ரிமெண்ட் பண்ணால் இன்னும் வந்து பெனிஃபிட் ஆகலாம், அது மாதிரி எடிட்டோரியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிப்பப்ளிக் டே 2026 வந்து சிக்னல் வந்து இந்தியா வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து யூரோப்பியன் யூனியன் இன்ஸ்டிடியூஷனல் லீடர்ஷிப் இயர்ஸ்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி இல்லாட்டி 2 கண்ட்ரிஸ் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து இன்வைட் பண்ணியிருப்போம், ரிப்பப்ளிக் டேக்காக சரி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனாக சரி. ஆனால் இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன்றது வந்து 30+ கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ் இருக்கும்ல, அதனால் வந்து இந்தியா வந்து என்னென்னா
தனி ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரி இல்லாமல் பிளாக் லெவல் என்கேஜ்மெண்ட்ஸ் மூவ் ஆகலாம், அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஐடியாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப் பிரிக்ஸ் ஸ்குவாட் அது ரிலவெண்ட்டாக இந்தியாஸ் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அவன் நியூஸில் சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூரோப், இது வந்து இந்தியாவோட ஒயிட் ஸ்பேஸ் டிப்ளமஸிக்கு ஒரு கீ டெஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த நம்ம டீலில் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ட்ரேட் ரூல்ஸ், டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ், ஏன்னா வந்து டிஜிட்டல் இப்போ எல்லாமே அதுதான் மாதிரி இருக்குது, கிரிப்டோ கரன்சி அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரிலவெண்ட்டாகவும் சஸ்டைனபிலிட்டியை வந்து லாங் டேர்முக்கு போக சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேன் இந்தியாவுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலாந்தில். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு வேல்யூ செயின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்ககிட்ட வாங்குறதுக்கும் சரி, ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணுறது அது மாதிரி ஈஸியாகவும் மாறும். ரிடியூஸ் த ட்ரேட் வல்னரபிலிட்டி, இதை வந்து நம்ம சொல்லணும்னா ரஷ்யா வந்து யுக்ரைன் வார் போயிட்டு இருக்கா, அதனால் வந்து யூஎஸ்ஏ வந்து 50% டிராஃபிக் வந்து இந்தியா குட்ஸ் எல்லாத்துக்குமே போட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்தியாவோட ட்ரேட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கா. ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூரோப்பியன் யூனியன் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் அந்த ஆர்கனைசேஷனை பார்க்கலாம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பேண்டட் பட் லெஸ் கோசிவாக தான் இருக்குது. நியூவாக வந்து ரீசெண்டாக தான் மெம்பர்ஸ் ஆட் பண்ணாங்க. அது என்னென்ன கண்ட்ரினா எகிப்த், எத்தோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அண்ட் யூஏஇ. ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் தான் ஆட் பண்ணாங்க இவங்களெல்லாம். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் சவுத் வைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸாக தான் இருக்கும் இப்போ நியூவாக ஆட் பண்ணுறதும். அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்காகவும் சரி, மிலிட்ரி சேஃப்டியாகவும் சரி, எல்லாமே ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் அவங்க மெயினே. ரெப்ரசன்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து எங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வேணும் கேட்பாங்களே, அது மாதிரி இதில் இருக்கிறவங்க மேஜராக அது மாதிரி அப்ரூவ் பண்ணுறவங்க தான். டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான் பாயிண்ட் தான். தென் வந்து இந்தியா வந்து பிரிக்ஸை வந்து 2026 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ன்றது வந்து பிரிக்ஸை அது கிரியேட் பண்ணது தான். இதில் வந்து ஏதாவது புதுசாக வந்து டூல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். தென் வந்து ரிமோட்டிக் டு டெலிவரி, அதாவது பேச்சிலேருந்து நம்ம வந்து செயல்படும் விதமாக வந்து இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடிட்டர்கள் சொல்லியிருந்தாங்க. தென் அனதர் ஆர்கனைசேஷன் கோடில் வந்து 4 கண்ட்ரி இருக்கும். இந்தியா, ஆஸ்திரேலியா, தென் வந்து ஜப்பான், யூஎஸ். இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து என்னன்னா பப்ளிக் குட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மேஜராக எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் ரீசைலன்ஸ் சப்ளை செயின்ஸ், இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மெசேஜ் டு இந்தியா. லார்ஜ் ஃபோரம்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன் G20 எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டில் வந்து ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து வீக் இன் எக்ஸிக்யூஷன் டியூ டு பவர் ரைவலேஸ். இது வந்து எது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இந்தியா வந்து பர்மனெண்ட் மெம்பர் வேணும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அதில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. 5 கண்ட்ரிஸ், ஒரே ஒரு கண்ட்ரி தவிர, என்னென்னா ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூகே, யூஎஸ். இந்த கண்ட்ரியெல்லாம் இந்தியாவுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. சைனா வந்து ஓகே சொல்லுதில்ல. எல்லா 5 கண்ட்ரிஸும் அக்ரி பண்ணினா மட்டும்தான் அதை வந்து ரீஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வந்து இது மாதிரி ரைவலரி வந்து கண்டினியூ ஆகிருந்தான் இருக்குது. பட் ஸ்மால் அண்ட் இஷ்யூ பேஸ்டு டெலிவரி ஃபாஸ்டர் அவுட்கம்ஸ். ஸ்மால் குரூப்பிங்ஸாக இருந்தால் அக்ரிமெண்ட் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் நீடட், அது சொல்கிறாங்க. அதாவது ஸ்மால் குரூப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து வெஸ்டோவோ டீடாலரேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரே டைம் எடுத்துக்கக்கூடாது. வெஸ்டர்ன் கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து நீடட் ஒன் தான். ஸோ வந்து அவங்களுக்கூடையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொண்டு போகணும். அதாவது யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம நல்லபடியாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் இந்த இயரில் என்னென்ன இருக்குன்னா இந்தியா 2026 வந்து குவாட், பிரிக்ஸ், இம்பேக்ட் சமிட் இதெல்லாம் வந்து இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதனால் வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன். ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்ககிட்ட, இந்தியா வந்து ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கா வந்து ஃபில்டாக வந்து இது பண்ணிச்சா, அதனால் பொருள் மட்டுமே தராமல் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷனும் பண்ணாங்க. அது நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எம்சிக்யூஸ் வீடியோவில் கூட அந்த நேமை சொல்லியிருப்பேன். ஓகே, தென் பார்க்கலாம். நம்மளுடைய எபிலிட்டி டர்னிங் கேபிலிட்டிஸ் இன்ட்டு ஷேர்டு சர்வீஸாக மாற்றணும். இந்தியா வந்து யூத் பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, அதை வந்து ப்ராப்பராக வந்து அவங்க கேபிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராப்பரான வந்து நம்ம வந்து சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தா யூரோப்பை வந்து ஸ்டாண்டர்ட்ஸுக்காகவும், பிரிக்ஸை வந்து பங்க்சுவாலிட்டிக்காகவும், கோடை வந்து பப்ளிக் குட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து இது மாதிரி கரெக்டான டேபிள்ஸை வந்து சூஸ் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது 2022 கேட்ட கொஸ்டின். ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்தியா இஸ் மெம்பர் ஆஃப் விச் ஆஃப் தி அபவ்? 1, 2, 3, 213,
1, 2 and 3. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 1, 2 and 3. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் சாரி ஃப்ரெண்ட்ஸ், சம் டேஸாக நான் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதில்ல. ஃபியூ இனிஷியஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஒழுங்காக ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்த் எஃபர்ட்ஸ் நல்லா இல்லை. தென் ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்கமிங் டேஸில் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ரெகுலர் டைம் டேபிளில் வீடியோஸ் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.